வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு ட்ரிபிள் சக்சஸ் அகாடமி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஆர்டிகல்ஸ் தான் பார்க்க போறோம். ஆர்டிகல்ஸ் அதோட தமிழ் பேர் பார்த்தீங்கன்னா பெயர் சொற்குறி. இட் ஸ்பெசிஃபைஸ் த நவுன் ஆர் மாடிஃபைஸ் த நவுன். அதாவது நவுன்னா என்ன? ஒரு பிளேஸ், ஒரு பர்சன், ஒரு பில்டிங், ஒரு இடம், என்ன சொல்றது, இந்த ஆங்கர், ஹாப்பினஸ், இந்த பண்புகள் எல்லாத்தையுமே அதை சொல்றதுக்கு பேர் தான் நவுன். அந்த நவுனோட தன்மையை விளக்குறது, அதோட அது ஸ்பெசிஃபிக், அது குறிப்புள்ளதா குறிப்பற்றதா, அதோட அளவு, அதோட தன்மை, அதை பத்தி விளக்குறது தான் இந்த ஆர்டிகல்ஸ்ன்றது. மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது நவுனோட சேர்ந்து வரும். அந்த நவுனோட என்ன சொல்றது, அந்த நவுனோட பண்பு, அதனுடைய அளவு, அதனுடைய தன்மை அதை காட்டும். அதான் ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ்ல டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்று இன்டெஃபினட் ஆர்டிகல், ஒன்று டெஃபினட் ஆர்டிகல். அதாவது இன்டெஃபினட்னா நிச்சயமற்ற, டெஃபினட்னா நிச்சயமுள்ள ஆர்டிகல். இன்டெஃபினட் ஆர்டிகல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் இது வரும். எக்ஸாம்பிள் எ புக் அண்ட் எக். இதை பத்தி நம்ம அடுத்து விரிவா பார்ப்போம். டெஃபினட்ல தி. எக்ஸாம்பிள் தி ரெட் ஹேட். அதாவது குறிப்பா நிச்சயமா ஒரு இதை குறிப்பிட்டு சொல்றது. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று. அண்ட் எக் அப்படின்னா ஏதோ ஒரு முட்டை அப்படின்றது. இதை குறிப்பிட்டு ஒரு எக், ரெட் எக் அப்படின்றத குறிப்பிட்டு ஒரு எக் சொன்னா தி போட்டு சொல்லலாம். இதை நம்ம வர அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ ஆர்டிகல்ஸோட அந்த யூசேஜ் பார்க்க போறோம். இன்டெஃபினிட் ஆர்டிகல்ல ஏ அண்ட் இந்த ரெண்டு இருக்கு. ஏ அண்ட் ஏ யூஸ்ட் வித் சிங்குலர் நவுன் பிகினிங் வித் கான்சனன்ட் சவுண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தான் யூஸ்ட், இது ரெண்டுமே யூஸ்ட் வித் சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி தான். புரியுதுங்களா? சிங்குலர் நவுன். அண்ட் எக், அண்ட் இங்க் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி பென், சேர், எ புக் அப்படின்றோம். எ புக்ஸ், எ சேர்ஸ், எ பென்ஸ், அண்ட் எக்ஸ் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஃபுல்லா சிங்குலர் நவுன் பிகினிங் வித் கான்சனன்ட் சவுண்ட்ல வர்றது யூஸ்ட் வித் சிங்குலர் நவுன் பிகினிங் வித் வவல் சவுண்ட். ஏஇஐஓயு அந்த இது உயிரெழுத்து, அதுல வர்றது ஆன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வவல் சவுண்டுக்கு முன்னாடி வர்றது ஆனு, கான்சனன்ட் சவுண்ட் முன்னாடி வர்றது உங்களுக்கு புரியும். இப்ப பார்ப்போம். இப்போ அந்த யூசேஜ் பார்த்தோம்ல, அதோட எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். A book, a 1 rupee coin, a hat, a computer. பார்த்துக்கோம்ல, யூஸ்ட் வித் சிங்குலர் நவுன். சிங்குலர் தான். புக், 1 rupee coin, hat, computer எல்லாமே சிங்குலர் நவுன் தான். பட் பிகினிங் வித் கான்சனன்ட் லெட்டர். இங்க பாருங்க, கான்சனன்ட் சவுண்ட் கான்சனன்ட் லெட்டர்ல பிகினிங் ஆகும்போது அது சிம்பிள், சிம்பிள் அவ்வளவுதான். அடுத்து ஆண்ட் எங்க வரும்னு பார்ப்போம். அதே சிங்குலர் தான். ஆப்பிள், ஆரஞ்சு, அம்பர்லா எதுவுமே ப்ளூரல் கிடையாது, சிங்குலர் தான். பட் பிகினிங் வித் இந்த ஏஇஐஓயு இந்த உயிரெழுத்து, இந்த வவல் சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகும்போது ஆண்ட் போட்டுக்கிறோம். ஆண்ட் ஆர்க், ஆண்ட் எம்பிள் அந்த மாதிரி, அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ அந்த ஆனுக்கே ஒரு சில விதிவிலக்கு இருக்கு. நீங்க கேட்பீங்க, என்ன சார் இது கான்சனன்ஸ் எழுத்தா இருக்கு, ஆனா எப்படி ஆன் போட்டீங்க? அதான் பார்ப்போம். இந்த டைம்ல நம்ம வவல் சவுண்டோட அந்த ப்ரொனன்சியேஷன் சவுண்ட் இருக்கு பாருங்க, அதை பார்க்கணும். எம்எல்ஏ அண்ட் எம்எல்ஏ அதோட ப்ரொனன்சியேஷன் சவுண்ட் பாருங்க. எம்எல்ஏ அந்த ஏ என்னது? ஏஇஐஓயு அந்த சவுண்ட் தான். அந்த வவல் சவுண்ட்ல வர்றதுனால இதுல நம்ம ஆன் போறோம். எம்பி அண்ட் எம்பி, எம்பி, எம்ஏ அண்ட் எம்ஏ, எம்ஏ அந்த வவல் சவுண்ட் வருது பாருங்க. அந்த ப்ரொனன்சியேஷன்ல வவல் எழுத்து மட்டும் இல்ல, அந்த சவுண்ட் வந்தாலும் நாம அதை யூஸ் பண்ணலாம். ஹானஸ்ட் அண்ட் ஹானஸ்ட், ஹானஸ்ட், ஹானரபிள் அண்ட் ஹானரபிள், ஹானரபிள், ஹவர் அண்ட் ஹவர், ஹவர் அந்த மாதிரிதான். இதெல்லாம் வந்து ஃபொனடிக்ஸ் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குல்ல. அதனால இந்த வவல், இந்த கான்சனன்ட் எழுத்து வந்தாலும் அந்த வவல் சவுண்ட் வருது பாருங்க, அந்த சவுண்டுக்காகவே நம்ம ஆன் போடுறோம். இதெல்லாம் அந்த ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு சில விதிவிலக்குகள், அவ்வளவு.